ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வராகி அம்மாவின் கரத்தை தொட்ட உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான அனைத்தையும் நீ சந்தோஷப்படும்படியாக நாளைக்கே உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். இப்போது வாழ்க்கை உன்னை சுற்றி இருக்கும் இருள் சூழ்ந்த இரவு பொழுது போல இருள் சூழ்ந்ததாகவே இருக்கே, கஷ்டம் நிறைஞ்சதா இருக்கே, பிரச்சனையா இருக்கேன்னு கவலைப்படாத. என் அருளால் உன்னை வழி நடத்தி உனக்கு பாதுகாப்பு கொடுத்து உன் வாழ்க்கையில நான் துணிச்சலையும் வெற்றியையும் வரவழைக்கப் போகிறேன். துணிவே இல்லாத வாழ்க்கைன்றது சிறகற்ற பறவை போன்றதுதான். பறவைக்கு சிறகு இருந்தா சுதந்திரமா உல்லாசமா ஆனந்தமா பறக்க முடியும் அல்லவா? அதே போலதான் வாழ்க்கையில துணிவு இருந்ததுன்னா கண்டிப்பா உன்னாலையும் வெற்றியை எட்டி பிடிக்க முடியும். முதல்ல உன் சிந்தனைகளை நீ தூய்மையாக வைத்துக்கள். அதற்கு பிறகு உனக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட கேட்டினா, நம்பிக்கையோடு என் கரத்தை தொட்டினா, உனக்கு தேவையானது என் கரங்களால் உனக்கு ஆசீர்வதிச்சு உன் கைகளில் கொடுப்பேன் என்று சொல்லவே. வெற்றி பெறணும்னு ஆசைப்படுற உனக்கு முதல்ல பொறுமை வேணும். பொறுமை இல்லாமல் இங்கு எந்த கனவும் நனவாகாதுன்றதை புரிஞ்சுக்கோ. பொறுமைதான் உன்னுடைய ஒவ்வொரு சவாலுக்கும் திறவுகோலாக இருக்க போகுது. உன் உழைப்புக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கும் இப்போது பலன் கிடைக்கலைனாலும் கூடிய சீக்கிரம் அது உனக்கு கிடைச்சே தீரும். மண்ணில் விதையை வேரோடு நல்லா வேறு பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியதாகத்தானே இருக்கும். மண்ணுக்குள்ள விதையை போட்டவுடனே அது மரமாக வளர்ந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விதைக்கு தண்ணி ஊற்ற ஊற்ற வெயில் லேசாக படப்பற வேர் விட்டு வேர் நல்லா வளர்ந்ததுக்கு பிறகுதான் அந்த வேர் தண்ணீரை உறிஞ்சி செடியாக மாறும். அதே போலதான் நீ உழைச்ச உடனே முயற்சி செஞ்ச உடனே வெற்றி பெற்றணும்னு எதிர்பார்க்காம கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். நீ எப்போதும் சோகங்களிலேயோ பிரச்சனைகளிலேயோ சிக்கிக்கொள்ளாதே. சோகம் வந்துச்சுன்னா அதை விருந்தாளி நினச்சி அதை வரவேற்று உடனே திருப்பி அனுப்பிடு. சோகம் உன்னிடம் தங்குவதற்கு இடம் கொடுக்காதேன்னு சொல்லவே. அதே போல் உனக்கு இருக்கிற கனவுகளை நனவாக்குவதற்கு அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலான்னு தள்ளி வைக்காம உன் கனவை நனவாக்குவதற்கு என்ன செய்யணுமோ அதற்கான வேலைகளை ஆரம்பி. உன் இலக்கை வெற்றி அடைய செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நான் உன் கூடவே தான் இருக்கிறேன்றதை மட்டும் நீ மறந்துட வேணாம். நீ சிரிக்கும் போதும் அழுகும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் உழைக்கும் போதும் எப்போதும் நான் உன் பக்கத்திலே தான் இருக்கேன். நான் தான் உனக்கு காவலாக இருந்து கஷ்டங்களை தாண்டி வெற்றியை தருவேன்றத நீ முழுசாக நம்பினாலே போதும். எப்போதும் உன் மனசில் நீ எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வராகி அம்மாவின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்கத்தான் போகிறாய் என்று செல்லவே. நீ ஆசைப்படுற விஷயங்கள் நடப்பதற்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் என்னென்ன செய்யணுமோ அது அனைத்தையும் ஓ சார்பில் உனக்காக இந்த வராகி அம்மா நானே செய்ய போகிறேன். இந்த உலகத்தில் பிறப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. எல்லாரும் இந்த உலகத்தில் ஒரு தெய்வீக காரணத்தோடு தான் பிறந்திருக்கிறீங்கன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ. உன்னுடைய செயல்கள் எப்பொழுதும் சரியாக நல்லதாக அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும்படி பார்த்துக்கோ. வாழ்க்கைங்கிற நதி எப்படி போனாலும் நீ சேர வேண்டிய இடத்தை போய் சென்று சேர்வதில் குறியாக இரு. உன் பாதையில் இருக்கும் தடைகளையும் தடங்கல்களையும் தாற்றி உனக்கான வெற்றியை நான் பெற்றுத் தருவேன். உன்னுடைய இதயத்தில் எப்போதும் கருணை நிரம்பி வழியட்டும் என்று சொல்லவே. கருணைதானே ஆன்மாவுக்கு உண்மையான அழகு. நீ எல்லார் மீதும் அன்போடும் கருணையோடும் பாசத்தோடும் நடந்து கொள்ளும் போது அது உன் மனசில் இருக்க வெறுமையை அகற்றி உன் கண்ணீரை துடைச்சி உனக்கான வெற்றிகளை கண்டிப்பாக கொடுத்து விடும் என்று சொல்லவே. என் கையை பற்றிய உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக நான் முடிச்சு தரப்போகிறேன். நீ எப்போதும் உன் மனசில் கருணையோட இரு. கருணையுள்ள மனம் மற்றவர்களின் கண்ணீரை துடைக்கும் கரமாக இருக்கும். உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா நானே நடத்தி தருவேன். உன் சிந்தனையில் மட்டும் எப்போதும் தெளிவு இருக்கட்டும். மயக்கம் கொண்ட சிந்தனை என்பது இருள் சூழ்ந்த பாதையை போலல்லவா? தெளிவு இருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். உனக்கான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீ துணிவோடு தைரியமாக செஞ்சு ஜெயிக்கக்கூடிய பிள்ளையாக இரு. உன் வார்த்தைகள் எப்போதும் மற்றவங்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பதாக இருக்கணுமே தவிர யாரையும் அவநம்பிக்கைக்குரியதாக மாற்றுவதோ அசிங்கப்படுத்துவதாக இருக்கவோ கூடாது.
நீ உன் வாழ்க்கையை சரியாக வாழும்போது அந்த மாற்றமே இந்த உலகத்தை உயர்த்தும். நீ பொறுமையோடு இருந்ததற்கான பலனாக உன் வாழ்க்கையை ஜெயிக்கும்படி செய்ய போகிறேன். வேறில்லாத மரம் இழைக்காதல்லவா? அதே போல பொறுமை இல்லாத வாழ்க்கையும் நிலைத்தன்மை கொண்டதாக இருக்காது. உன் உழைப்பில் நீ எப்போதும் கடுமையான அர்ப்பணிப்புகளை செய்யும்போது அந்த கடுமையான உழைப்புக்கு பரிசாக உனக்கான மாபெரும் வெற்றியை நான் கொடுப்பேன். அளமில்லாத மரத்தை போல அர்ப்பணிப்பில்லாத உழைப்பு போல கடமைக்கேன்னு எதையும் செய்யாமல் முழு மனசோட உழைச்சினா, முழு மனசோட ஒரு செயலில் ஈடுபட்டினா அது கண்டிப்பாக செழிப்பான பலன்களையே உனக்கு கிடைக்கும். உன் உள்ளத்தில் எப்போதும் ஒளியை வளர்த்துக்கொள். ஒளி இருந்தால் இருள் விலகும். ஒளி இருந்தால் நம்பிக்கை மலரும். ஒளி இருந்தால் வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் செல்லமே. அதுவும் உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா இருக்கும்போது கண்டிப்பாக உன் குடும்பம் அன்பாலையும் அமைதியாலையும் புரிதல்களாலையும் பொறுமையாலையும் மகிழ்ச்சி அடைய போகுது. உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இந்த வராகி அம்மா செஞ்சு தரப்போகிறேன். நான் எப்போதும் உன் கூட தான் இருக்க விரும்புகிறேன் அம்மா. உங்கள் சுவாசத்திலேயே என் அருள் கலந்துருக்கு. உங்கள் இதே துடிப்போடையே நான் சேர்ந்திருக்கணும்னு நினைக்கிறேன்னு நீ என்னை பின்தொடர்ந்து வருவதும் என்னை நம்பி வணங்குவதையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என் செல்லமே. அதனால தான் இப்போது கூட என் கையை தொட்ட உன்னை ஆசீர்வதிச்சு உன் கனவுகள் அனைத்தையும் நனவாக்குவதற்காக திரும்ப வந்தேன். உன்னுடைய எல்லா முயற்சிகளையும் நான் உனக்கு வெற்றியாக மாற்றி காட்டுறேன். உன் உள்ளம் எப்போதும் அமைதி நிறைந்ததாக இருக்கட்டும். உன்னுடைய ஆன்மாவுக்கு தேவையான அனைத்தையும் நானே உனக்கு அனுப்பிவிடுறேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக, வெற்றிக்குரிய நாளாக, மகிழ்ச்சிக்குரிய நாளாக உன் வாழ்க்கையில் இருக்க போகுது என் செல்லமே. இனிமேல் நீ எதை நினச்சும் கவலைப்படாத. என் அருளாலும் அனுகிரகத்தாலும் ஆசையாலையும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க தான் போகுது. என் செல்ல பிள்ளையான உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிறேன். இன்னும் நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷமான நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என் செல்லவே. என் அன்பு பிள்ளையான நீ நம்பிக்கையோடு இருந்தீனா எந்த புயலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. என் மீது நம்பிக்கை கொண்ட என் செல்லப்பிள்ளையான உன்னை ஆசீர்வதிச்சு உன் வார்த்தைகளில் அன்பை பரப்பி உன்னுடைய செயல்கள் நன்மையை மட்டும் உருவாக்குவதாக செய்ய போகிறேன். உன் வாழ்க்கை இப்போது வெற்றியாலும் மகிழ்ச்சியாலும் சிரிப்பாலும் நிரம்பப்போது. உன் ஆன்மாவிற்கு தேவையான கருணையை தருவதற்கு இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ வேற என்ன யோசிக்கிறாய்? எதை பற்றியும் யோசிக்காத. நீ என்ன கேட்டாலும் அதை உனக்கு தருவதற்கு நான் தயாராகவே இருக்கேன். நீ கேட்டதை சிறப்பாக உன் கைகளை ஒப்படைக்க வேண்டியது இனிமே இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே என் செல்லமே. இந்த வராகி அம்மா என் கரங்களால் ஆசீர்வதிக்க வந்துவிட்டேன் அல்லவா? இனி எல்லாமே நீ நினைச்சதை விட சிறப்பாக உன் வாழ்வில் நடந்து முடியும். உனக்கு துணையாக ஆதரவாக இருக்கும் இந்த வராகி அம்மா நீ கேட்டதையும் நாளைக்கே உன் கைகளை ஒப்படைக்க போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையை ஒரு பூங்கா நினச்சிக்கோ. அதில் இருக்க ஒவ்வொரு எண்ணமும் ஒரு செடி. அந்த செடியில் இருக்கக்கூடிய மலர்தான் உன்னுடைய செயல். இப்போது நீ நம்பிக்கை எனும் மனமுள்ள காற்றை அனுப்பும்போது இந்த பூங்காவே அழகான மலர்கள் நிறைந்த மனமாக, அதாவது உனக்கான வெற்றிக்கான விஷயமாக உன் வாழ்க்கையை மாற்றிடும். வாழ்க்கையின் பாதையில் பயம் வந்தாலும் பயத்தை தாண்டி துணிவும் துணிச்சலும் தைரியமும் கொண்ட பிள்ளையாக நீ இருந்துவிடு. உன் மனசில் துணிவு மட்டும் இருந்ததுன்னா பயம் ஒருபோதும் உன்னை தடுக்காது. எல்லாமே உனக்கு நல்லதாக நடந்துவிடும்.